ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற சில முக்கியமான வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி பத்தி தெரிஞ்சுக்க ரொம்ப யூஸ் ஆகும். வாங்க பார்க்கலாம். சைஸ்மிசிட்டி, இதுக்கு அர்த்தம் the frequency, type and size of earthquakes in a region. அப்படின்னா ஒரு பகுதியில நிலநடுக்கங்கள் எவ்வளவு நடக்குதுன்னு சொல்லுது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Japan has high seismicity due to its location on multiple tectonic plates. இதுக்கு அர்த்தம் ஜப்பான்ல நிறைய டெக்டானிக் பிளேட்டுகள் இருக்கிறதால அங்க நிலநடுக்கம் அதிகமா நடக்கும். டெக்டானிக் அப்லிஃப்ட், இதுக்கு அர்த்தம் the raising of earth's surface due to tectonic forces. அப்படின்னா பூமியோட பரப்பு டெக்டானிக் விசைகளால மேல எழும்புறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Tectonic uplift can create new mountain ranges over millions of years. இதுக்கு அர்த்தம் டெக்டானிக் அப்லிஃப்ட்னால பல மில்லியன் வருஷங்கள்ல புது மலைத்தொடர்கள் உருவாகலாம். ஹைப்போசென்டர், இதுக்கு அர்த்தம் the point beneath earth's surface where an earthquake originates. அப்படின்னா நிலநடுக்கம் பூமிக்கு அடியில எங்க ஆரம்பிக்குதோ அந்த இடம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The hypocenter of the earthquake was located 30 kilometers underground. இதுக்கு அர்த்தம் நிலநடுக்கத்தோட ஹைப்போசென்டர் பூமிக்கு அடியில 30 கிலோமீட்டர் தூரத்துல இருந்துச்சு. எபிசென்டர், இதுக்கு அர்த்தம் the point on the earth's surface directly above the hypocenter. அப்படின்னா நிலநடுக்கம் ஆரம்பிச்ச இடத்துக்கு நேர் மேல பூமியில இருக்கிற புள்ளி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The epicenter was just 10 kilometers from the city center. இதுக்கு அர்த்தம் எபிசென்டர் நகர மையத்துல இருந்து வெறும் 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருந்துச்சு. வேவ் ரன் அப், இதுக்கு அர்த்தம் சுனாமி அலை கரையில எவ்வளவு உயரத்துக்கு ஏறுதுன்னு சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The wave run up reached over 10 meters in the affected village. இதுக்கு அர்த்தம் பாதிக்கப்பட்ட கிராமத்துல சுனாமி அலை 10 மீட்டருக்கு மேல ஏறிச்சு. Inundation zone, இதுக்கு அர்த்தம் the area flooded by tsunami waves. அப்படின்னா சுனாமி தண்ணியால மூழ்கின பகுதி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Residents were evacuated from the inundation zone immediately. இதுக்கு அர்த்தம் சுனாமி தண்ணி வந்த பகுதியிலிருந்து ஆட்களை உடனே வெளியேத்திட்டாங்க. Tsunamigenic earthquake, இதுக்கு அர்த்தம் an earthquake capable of generating a tsunami. அப்படின்னா சுனாமியை உருவாக்கக்கூடிய நிலநடுக்கம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The 2004 Indian Ocean earthquake was tsunamigenic and catastrophic. இதுக்கு அர்த்தம் 2004ல வந்த இந்திய பெருங்கடல் நிலநடுக்கம் சுனாமியை உருவாக்குற மாதிரி இருந்துச்சு. அது ரொம்ப பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. Wave amplitude, இதுக்கு அர்த்தம் the height of the wave from its rest position. அப்படின்னா அலை அதோட சாதாரண நிலையில இருந்து எவ்வளவு உயரமா இருக்குன்னு சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Tsunami wave amplitude can indicate the severity of coastal impact. இதுக்கு அர்த்தம் சுனாமி அலையோட ஆம்ப்ளிடியூட வச்சு கரையில எவ்வளவு பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஹார்பர் ரெசனன்ஸ், இதுக்கு அர்த்தம் oscillating wave patterns in a harbor amplified by certain wave frequencies. அப்படின்னா துறைமுகத்துல அலைகள் ஒரு குறிப்பிட்ட வேகத்துல வந்து அதிகமா ஒலிச்சு திரும்ப திரும்ப அடிக்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். Harbor resonance caused waves to repeatedly flood the docks. இதுக்கு அர்த்தம் துறைமுக அலை ஒலிப்பின்மையினால அலைகள் திரும்ப திரும்ப டாக்ஸ மூழ்கடிச்சுச்சு. Fault rupture, இதுக்கு அர்த்தம் the breaking of rock along a fault line during an earthquake. அப்படின்னா நிலநடுக்கம் வரும்போது பாறைகள் தவறு கோட்டுல உடைஞ்சு போறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். The massive fault rupture triggered a series of aftershocks. இதுக்கு அர்த்தம் அந்த பெரிய ஃபால்ட் ரப்சர்னால நிறைய பின்னில நடுக்கங்கள் வந்துச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நாம பாக்குற வொக்காபுலரிகள் பியூர்லி படிக்கவும் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி சம்பந்தமான நிகழ்வுகளை நன்றா புரிஞ்சுக்கவும் தான் கொடுக்கப்பட்டுள்ளது. யாரையும் பாதிக்கிறோம்னு ஒரே செகண்டும் எண்ணமில்ல. சுனாமி எச்சரிக்கையில இருக்கிற எல்லா இடங்களும் பாதுகாப்பா இருக்கணும். பெருசா எந்த பாதிப்பும் இல்லாம இருக்கணும்னு நம்ம எல்லாரும் மனசார பிரார்த்திப்போம்.